அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஹமாஸ்களுக்கு ஒரு நற்செய்தி. ஜோ பிடன் அரசாங்கத்தால் நிறுத்தி வைக்கப்பட்ட 24,000 அசால்ட் ரைஃபிள்களை விமானத்தில் ஏற்றி இஸ்ரேலுக்கு கொண்டு போகும்படி ட்ரம்ப் அரசாங்கம் உத்தரவிட்டு விட்டது. முந்தைய அரசாங்கத்தால் அந்த ஆர்ம்ஸ் டீலை நிறுத்தி வைக்க அந்தோனி பிளிங்கனுக்கு உத்தரவிட்டது யார் என்று விசாரிக்க உத்தரவிட்டு விட்டது ட்ரம்ப் அரசாங்கம். உடனடியாக $34 மில்லியன் அளவுக்கு ஆயுதங்களை வழங்க உத்தரவு இடப்பட்டு உள்ளது. அது அத்தனையும் இனி நெஞ்சிலே தாங்கப் போவது ஹமாசுகள் தானே. இஸ்ரேலிய செட்டிலர்ஸ்களுக்கு கொடுப்பதற்காக நெத்தன்யாகு அந்த ஆயுதங்களை கேட்டதாக யாரோ போய் ஜோ பிடன் கிட்ட சொல்லிட்டாங்களாம். அதனால அதை அவர் தடுத்து வச்சுட்டாராம். அந்த கருங்காலி யாரென்று தெரியவில்லை. கோலன் ஹைட்ஸ் பகுதியில் உள்ள ஒரு காலனிக்கு ட்ரம்ப் காலனி என்று பெயர் வைத்துள்ளார்கள் இஸ்ரேலிய பாசக்கார பிள்ளைங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லுகிறார் என்றால், இஸ்ரேல் இந்த ஆயுதங்களுக்கு ஏற்கனவே பேமெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டது. அதனால் அந்த ஆயுதங்களை தடுத்து நிறுத்துவது சட்டப்படி குற்றம். தட் இஸ் எ பிரீச் ஆஃப் ப்ராமிஸ். அந்த ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுக்காததால் ஹமாசுகள் இன்னும் உயிர் பிழைத்து கொண்டு அங்கே திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் முகத்தில் உள்ள கருப்பு துணியை எடுத்துவிட்டு வெள்ளை துணியை போர்த்தும்படி ட்ரம்ப் சொல்லிவிட்டார். எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீட் என்பது உண்மையாகிவிட்டது. இன்னும் முக்கால்வாசி ஆயுதங்களை கோல்ட் ஆயுத கம்பெனி இஸ்ரேலுக்கு தர வேண்டியது உள்ளது. அந்த ஆயுத சப்ளையை கண்காணிக்க 2 கமிட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவர்கள்தான் த லா மேக்கர்ஸ் ஆஃப் த ஆர்ம் டீல்ஸ். அவர்கள் வாயில் இப்போது பிளாஸ்டர் ஒட்டப்பட்டு விட்டது. காசா வார் தொடங்கினதுமே போடப்பட்ட ஆர்டர் இது. 1 வருஷமாக கொடுக்காமல் வச்சிருந்து இழுத்தடிச்சு, தமிழக அரசின் டிஏ அரியஸ் மாதிரி இழுத்தடிச்சு ஜோ பிடன் வச்சிருக்காரு. சரியான ஜோக் பிடனாக இருப்பார் போல் இருக்க. இந்த ஆயுதங்கள் அப்போவே கிடைச்சிருந்தா யுத்தம் எப்போவோ முடிஞ்சிருக்கும். ஒவ்வொன்றும் 200 பவுண்டு எடையுள்ள குண்டுகள் மற்றும் ஆயுதங்கள் ஜனவரி 24 அன்று இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி ஆகிவிட்டது. அதில் ஒரு குண்டை போட்டால் 115 மீட்டர் விட்டமுள்ள ஒரு பள்ளம் அது ஏற்படுத்துமாம். பங்கர் பஸ்டர்கள் பாமும் அதில் அடக்கமாம். காசாவின் ஹமாஸையும் லெபனானின் ஹிஸ்புல்லாவையும் ஏமனின் ஹூத்திஸையும் அடக்க இஸ்ரேலுக்கு இந்த குண்டுகள் எல்லாம் அவசியம் தேவை. இதெல்லாம் ஒழுங்காக வெடித்து வேலை செய்யுதா என்று அமெரிக்கா டெஸ்ட் பண்ணி பார்க்க ஈரான் அமெரிக்காவுக்கு தேவை. இந்த பாம் எஃபெக்டை பார்த்தாலாவது வடகொரியாவும் சீனாவும் தங்கள் வாரை சுருட்டி கொள்ளும் என்று அமெரிக்கா நினைக்கிறது. ட்ரம்ப் இந்த ஆயுதங்களை விரைவாக இஸ்ரேலில் கொண்டு போய் இறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். ஏன்னா ஈரானை இஸ்ரேலிலிருந்து தாக்குவதுதான் அமெரிக்காவுக்கு எளிது. அமெரிக்காவை எதிர்ப்பவர்களுக்கு இந்த பாம் எஃபெக்டை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ட்ரம்ப். இப்போ அமெரிக்கா காசாவை தத்தெடுத்து சீரமைக்கப் போகிறது. அதற்கு முடிவெடுத்து விட்டது. அதை ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அதனால் காசா பகுதியை விட்டு அனைத்து பாலஸ்தீனர்களும் ஜோர்டான், எகிப்து நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கிறார் ட்ரம்ப். இப்போ தானையா பாத யாத்திரையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஓஞ்சி போய் உட்கார்ந்துருக்கோம் உடஞ்சி போன கல் மேலே. அதுக்குள்ளே அங்கே போய் இங்கே போன்னு சொன்னால் எப்படி? காசாவை ஒரு சிங்கப்பூராக மாற்றப் போகிறோம் என்று ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். காசா என்றாலே பாலஸ்தீனர்கள் மட்டுமல்ல, எல்லா நாட்டு மக்களும் அங்கே ஓடி வரும்படியா அது ஒரு வேலை வாய்ப்புகளை வாரி வழங்கும் பகுதியாக, அதாவது துபாய் மாதிரி கல்ஃப் மாதிரி ஒரு பகுதியாக நான் மாற்றி காட்டுகிறேன் என்று ட்ரம்ப் சொல்லுகிறார். எல்லா பயிர்களும் அமெரிக்காவுக்கு வேலை தேடி ஓடி வருவதை தடுக்க அப்படி சொல்கிறாரோ என்னமோ. காசாவை ஒரு சிங்கார சென்னையாக ஆக்கி காட்டுவோம்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படித்தான் இங்கே ஒருத்தன் சொல்லிக்கிட்டு திரிஞ்சான். இப்போ மழை பெஞ்சா கூட தண்ணி போக மாட்டேங்குது. அது மாதிரி சிங்கார சென்னை மாதிரி சிங்கார காசாவாக இருக்குமோ? அமெரிக்காவின் இந்த காசாவை கபலீகரம் பண்ணும் திட்டத்தை கேள்விப்பட்டதும் ஹமாசுகள் மிரண்டு போய்விட்டார்கள். நம்ம காசாவை விட்டு சுத்தமாக தொடச்சேரிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் முடிவு எடுத்து விட்டார்கள். அதனால்தான் இந்த திட்டத்தை இப்போது கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் எல்லோரையும் வெளியேற சொல்கிறார்கள். காசா விற்பனைக்கு அல்ல என்று இப்போவே ஹமாஸ் போர்டு எழுதி அங்கு வைத்து விட்டார்கள். ஹமாஸ் ஸ்போக்ஸ் பர்சன் அப்டல் லத்தீப் அல் கியோனா அவர் அமெரிக்கா ஒரு ராசிஸ்ட் நாடு, அது இஸ்ரேலு கூட ஒரு இண்டி கூட்டணியை போட்டுக்கிட்டு நாட்டை சீரழிக்க பார்க்குது. நாங்கள் விடுவோமா?
பாலஸ்தீனர்களை காசாவை விட்டு விரட்ட பார்க்கிறது. நாங்கள் அதை ஒரு நாளும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று இந்த ஹமாஸ் கூறுகிறது. இப்போது பாலஸ்தீனர்கள் கட்டடக் கழிவுகளுக்கு அடியில் வளமாக வாழ்வதை நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலஸ்தீனர்களுக்கு அமெரிக்கா கட்டித்தரும் சொகுசு மாளிகைகள் தேவையில்லை, அவர்களுக்கு டென்ட் கொட்டாய் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள் இந்த ஹமாஸ்கள். பாலஸ்தீனத்தில் நரகம் வந்து இறங்கும் என்று முன்பு சொன்னோம், இப்போது பாலஸ்தீனத்தில் சொர்க்கம் வந்து இறங்கும் என்று சொல்கிறோம். ஆனாலும் இதை நம்ப மாட்டேங்கிறார்கள். ஆனால் பாலஸ்தீனர்கள் நரகத்தில் அந்த நரகனோடு வாழத்தான் விரும்புகிறார்கள். பாலஸ்தீனத்தில் சொர்க்கம் வந்து இறங்கும் என்று அமெரிக்கா சொல்வதை ஹமாசுகள் காது கொடுத்தும் கேட்கவில்லை. அவர்கள் நம்பவில்லை, பயப்படுகிறார்கள். சொன்னதை செய்யும் ட்ரம்பை பார்த்து ஹமாஸ் பயப்படுகிறது. ஜுதேயா சமேரியா பகுதிகள் பைபிள் படி இஸ்ரேலுக்கு சொந்தமான பகுதிகள். அதை அரபிகள் ஆக்குப்பை பண்ணி வைத்துக்கொண்டு ஆக்குப்பைடு வெஸ்ட் பேங்க் என்று சொல்லுகிறார்கள். எனவே அங்குள்ள அரபிகள் வெளியேற வேண்டும் என்று ட்ரம்ப் சொல்லுகிறார். இதனால் அங்குள்ள அரபி ஹமாசுகள் மிரண்டு போயிருக்கிறார்கள். உனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு நிலம் இருந்தால் தானே நீ குழி கிணறு குகையெல்லாம் கட்ட முடியும், தோண்ட முடியும். அதையும் இல்லாமல் ஆக்க போகிறானுங்களே இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும். அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு பிறகு யாரும் இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனை பற்றி சொல்லுவதே இல்லை, பேசுவதே இல்லை. அது வலுவிழந்து போய் கிடக்கிறது. எந்த இஸ்லாமிய நாடுகளும் செய்ய துணியாத காசா சீரமைப்பை அமெரிக்கா இப்போது செய்ய முன்வந்துள்ளது. அதை அங்குள்ள ஆயுதம் தயாரிப்பவர்கள் எதிர்க்கிறார்கள். கட்டடக் கழிவுகளை அகற்றும் போது மேலும் பதுக்கி வைத்துள்ள ஆயுதங்கள் சிக்கிவிடுமே என்று பயப்படுகிறார்களோ என்னமோ. நாம் என்ன கண்டோம்? இஸ்ரேலுக்கு 3 இலக்குகள் தான் உள்ளது. ஒன்று, ஹமாஸை காசாவில் இருந்து முழுமையாக காலி பண்ணுவது, ஒழிப்பது. 2வது, அனைத்து பிணைய கைதிகளையும் மீட்பது. 3வது, காசா நிலப்பகுதி இஸ்ரேலுக்கு இனி ஒரு ஆபத்தாக இருப்பதை மாற்றுவது அப்படின்னு நேத்தன்யாகு அவர் மனதில் உள்ளதை தெளிவாக சொல்லிவிட்டார். அப்புறம் என்ன, போற ஆரம்பிக்க வேண்டியதுதான். இதை கேட்டதும் போற ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு ஹமாஸ் நினைக்குது. பிணைய கைதிகளை விடுவிக்கவில்லை என்றால் காசா நகரத்தில் நரகம் வந்து இறங்கும் என்று சொன்னது இந்த 2000 பவுண்டு பங்கர் பஸ்டர் பாமை மனதில் வைத்துத்தானோ என்னமோ. அதை இஸ்ரேலில் கொண்டு போய் இறக்கிவிட்டால் ஈஸியாக நரகத்தை காசாவுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா? கோலன் ஹைட்ஸ் பகுதிகளை இஸ்ரேலின் ஒரு பகுதியாக முதலில் அங்கீகரித்தவர் இந்த ட்ரம்ப் தான். அவர் முந்தைய ஆட்சி காலத்திலேயே அதை தைரியமாக செய்துவிட்டார். சிரியாவால் அதை ஒன்றும் பண்ண முடியல அப்போது. அதன் பிறகுதான் ஜோர்டான் ரிவர் இஸ்ரேலுக்குள் பாய ஆரம்பித்தது. இஸ்ரேல் வளமான பிரதேசமாக மாறியது. இஸ்ரேலில் விளைவதை மற்ற நாடுகள் வாங்கி தின்ன ஆரம்பித்தன. பிப்ரவரி 4ஆம் தேதி 2 தலைவர்களும் சந்தித்து பேசிய பின்பு ஈரானை எப்போது எப்படி தாக்க வேண்டும் என்பது பற்றி விரிவாக ஆலோசிக்கப்படலாம். அதனுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை முதலில் அளிக்க வேண்டும் என்பதுதான் அதன் மெயின் அஜெண்டா. ஹூத்திஸ்கள் அமெரிக்கா போர்க்கப்பலை தாக்கியதில் அமெரிக்கா சமகடுப்பில் இருக்குது. ஈரானுக்கு பதிலடி தர வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருக்கிறார் ட்ரம்ப். ஏமனை தாக்குவது இஸ்ரேலுக்குத்தான் கைவந்த கலை. எனவே அதற்கு இஸ்ரேலின் உதவி அமெரிக்காவுக்கு இப்போது தேவை. இதை கேள்விப்பட்ட ஈரான், எங்களிடம் அணு ஆயுதம் இருக்கிறது, அதை உபயோகிக்க தயங்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறது. ஈரானின் இராணுவ மந்திரியை வைத்து மீடியாவிடம் பேச வைத்திருக்கிறார் கோமெனி. இஸ்மாயில் ஹனியாவின் முடிவுதான் தனக்கும் வரும் என்பது கோமெனிக்கு தெரிந்துவிட்டது போலும். எகிப்தும் ஜோர்டானும் பாலஸ்தீனர்களை எடுத்துக்கொள்ளும் என்று ட்ரம்ப் உறுதியாக சொல்கிறார். அமெரிக்கா அந்த நாடுகளுக்கு இதுவரை செய்த உதவிகளை மறந்தால் கடுமையான பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும் என்று 3வது முறையாக ட்ரம்ப் சொல்லிவிட்டார். நான் ஒரு தடவை சொன்னால் 100 முறை சொன்னதா அர்த்தம். இப்போ 300வது முறையாக சொல்லிவிட்டார். அப்புறம் உங்க இஷ்டம். ஜோர்டானும் எகிப்தும் நம்பியார் மாதிரி கையை பசைஞ்சு கொண்டு நிற்கின்றன. ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் தட் தே வில் டூ இட் அப்படின்னு அடித்து சொல்லுகிறார் ட்ரம்ப். செய்யவில்லை என்றால் அடித்து விடுவார். அப்படித்தான் நடக்கும் போல. எல்லா பாலஸ்தீனர்களையும் எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் அனுப்பிவிட்டு காசாவின் எல்லா கட்டடக் கழிவுகளையும் அகற்றிவிட்டு அதை இஸ்ரேலின் ஒரு பகுதியாக ட்ரம்ப் அறிவித்து விட்டால் என்ன பண்ணுறது?
அதனால் கட்டடக் கழிவுகளை விட்டு பாலஸ்தீனர்கள் கிளம்ப மாட்டார்கள், நகர மாட்டார்கள் என்று ஹமாஸ் சொல்லுகிறது. கருப்பு முகமூடிக்கு பின்னால் அவர்களுக்கு வேர்க்க ஆரம்பித்து விட்டது. ஜோர்டானும் எகிப்தும் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த பின்பும் ட்ரம்ப் இதில் பிடிவாதமாக இருக்கிறார். நியாயப்படி ஈரான் தான் பாலஸ்தீனர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈரானில் நிறைய தரிசு நிலங்கள் இருக்கிறது. காசா அளவுக்கு நிலப்பகுதியை பிரித்து கொடுத்தால் அவர்களுக்கு ஒன்றும் குடிமூழ்கி போகாது. அங்கிருந்து கொண்டே இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை எல்லாம் விடலாமே. அதற்கு கோமேனி ஏற்பாடு செய்து தருவாரே. அந்த நிலப்பகுதியை பாலஸ்தீனம் என்று வேண்டுமானால் பேரிட்டு அழைத்து கொள்ளுங்கள், எங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பாலஸ்தீனர்கள் சிந்தித்து முடிவெடுப்பார்களா? முகமது தர்வீஷ், கலீல் அல் ஹயா இவர்கள் எல்லோரும் அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி ஆலோசிக்க கத்தாரில் ரூம் போட்டு யோசிக்க அங்கே போயிருக்காங்களாம். ஹமாஸ் இதுதாண்டா சரியான நேரம் என்று இஸ்ரேல் இராணுவத்திடமிருந்து கைப்பற்றிய ரைஃபிள்களை கையில் ஏந்தி கொண்டு காசாவில் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு அதை பார்த்தா கொஞ்சம் கடுப்பு வரும்ல, அதுக்குத்தான் இஸ்ரேல் உபயோகித்த ஸ்கார்பியான் EVO-3 என்ற மிஷின் கன்னை கையில் பிடிச்சுக்கிட்டு திரிகிறானுங்க. இஸ்ரேல் வீக்காகிவிட்டது. சிறைகளில் உள்ள அத்தனை பாலஸ்தீன கைதிகளையும் நாங்கள் விடுதலை செய்வோம் என்று பீலா விட்டுக்கிட்டு திரிகிறானுங்க. இஸ்ரேல் இராணுவம் காசாவில் நடமாட்டம் இல்லைன்னா அவங்களுக்கு எங்கிருந்து தான் இவ்வளவு தைரியம் வருதோ தெரியல. கலீல் அல் ஹயா என்ற ஹமாஸ் அரசியல் தலைவன் சமீபத்தில் எங்களுடைய ஆபரேஷன் அல் அக்ஸா ஃப்ளட் அது வெற்றியடைந்து விட்டது, நாங்கள் பாலஸ்தீன வெற்றி கழகமாக மாறிவிட்டோம், வெற்றி வெற்றி, ஹமாஸ் தியேட்டரில் சின்வர் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்ய போகிறோம் என்று அறிவித்து விட்டது. அங்கே ஒரே கூட்டமாக இருக்கு. நானும் போய் பார்த்து விட்டு மறுபடியும் வாரேன். ஜெய் ஹிந்த்.